தெரிந்த திருச்சபையினுடைய அட்டவணையிலே கால் டு பி லிபரேட்டிவ், விடுதலையாளராய் திகழ அழைப்பு என்கிற தலைப்பிலே அல்லது விடுவிக்க அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையினுடைய வேறொரு பேராயத்தினுடைய அருளுரை புத்தகத்திலே இன்றைக்கு என்னுடைய அருளுரை தான் இடம்பெற்றது. நான் எழுதின ஒரு பிரசங்கம் தான் இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலும் அது பேசப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபதேசிமார்கள் அதை பார்த்திருப்பார்கள். அதனால இன்னைக்கு நான் எழுதின அந்த பகுதியை பேசினா ஒருவேளை ஐயா கூட அதை படிச்சுட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அதை பேசாம வேற பகுதி லூக்கா நற்செய்தி நூலை தான் நான் அந்த புத்தகத்திலே அருளுரையாக எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு அதுல பேசுறது இல்லை. அதை படிச்சிருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் அதே பேசுறன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலே 12 துவங்கி 17 முடிய இருக்கின்ற வேத பகுதிகளை தான் இன்றைக்கு அருளுரைக்கென்று நாம் எடுத்திருக்கின்றோம். அதிலே சிறப்பாக 12வது வசனம், முதல் வசனம், இந்த பகுதியினுடைய முதல் வசனம் படி. நீங்கள் என் சன்னதியில் வரும் பொழுது என் பிரகாரங்களை எப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது. இந்த மிதிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தை, அதைதான் இன்றைக்கு இந்த அருளுரையிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த ட்ரம்பல் என்று சொல்லுவாங்க, மிதித்தல். இத 2 வார்த்தைகளில எபிரேயத்தில் அழைக்கிறார். எபிரேய மொழியிலே இந்த மிதித்தல் என்பதை 2 வார்த்தைகளாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று ராமாஸ் என்கிற வார்த்தை, நம்ம ஊருக்கு ஏத்த வார்த்தை, ராமாபுரம் இல்ல, அதனால ராமாஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ராமாஸ், RAMAC, ராமாஸ். ராமாபுரம் வருதா? இந்த ராமாஸ் அப்படின்னா மிதித்தல் என்கிற ஒரு பொருளில் அது இருக்கின்றது. இன்னொரு வார்த்தை மிர்மாஸ், MIRMAS, ராமாஸ், மிர்மாஸ். இந்த 2 வார்த்தைகளை இந்த மிதித்தல் என்கிற ஒரு இடத்திலே அதை அழைக்கின்றார்கள். சரி, இந்த ராமாஸ் என்பது பண்டைய அந்த ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், பண்டைய இஸ்ரேல்ல அவருடைய கலாச்சாரத்துல எருசலேம் ஆலயத்தின் பிரகாரம் இருக்கிறது. பிரகாரம்னா அது சுற்றில இருக்கிற இடம். பிரகாரம் இருக்கிறதெல்லாம் கோர்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாரங்கள்ல மிகவும் புனிதமான இடமாக பார்க்கப்பட்டது. தேவனுடைய வளாகம் என்பது மிக புனிதமாக பார்க்கப்பட்டது. மக்கள் பலி செலுத்துவதற்காக ஆடு, மாடு இவைகளெல்லாம் அந்த பிரகாரங்களுக்குள்ளாக எடுத்து வருவார்கள். அந்த மிருகங்கள் எவ்வித புரிதலும் இல்லாமல் அந்த இடத்தை சும்மா மிதித்து கொண்டு நடக்கும். ஒருவேளை ஆடுக்கு, மாடுக்கு அந்த சமூகத்துல கொண்டு வருகிற பொழுது அதுக்கு என்ன தெரியாது, அதனுடைய புரிதல், அதுக்கு புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எதுக்கு இந்த இடம் என்ன அப்படி தெரியுமா? நமக்கு தெரியும் எந்த இடம் எப்படின்னு தெரியும். ஆனா அந்த ஆடுக்கோ மாடுக்கோ பலியிடுவதற்காக அழைத்து வருகிற அந்த மிருகங்களுக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. அது சும்மா மிதித்து கொண்டு நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசனுடைய காலத்துல மக்கள் ஆலயத்திற்குள்ள பக்தி இல்லாமல் இப்படிதான் வந்தாங்க. அவங்க சடங்குகளுக்கு மட்டுமே அவர்கள் வருவதாக ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் கடுமையாக சாடுகிறார். அப்ப இந்த பலி செலுத்துதல் என்பது, தூபகாட்டுதல் என்பது ஏதோ ஒரு சடங்காக மாத்திரம் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. சடங்குன்னா ரிச்சுவல். நம்ம பாரம்பரியமா முறைகளை வைத்திருப்போம் இல்லையா? அப்ப சடங்குகள், முறைகள், நாம் பின்பற்றுகிற காரியங்களுக்கு
முக்கியத்துவம் கொடுப்பது. கடவுளுக்கு, கடவுளுடைய பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒரு புனிதமான இடத்திற்கு வருகிறவர்கள் என்கின்ற ஒரு உணர்வு இல்லாமல் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். அது எப்படியா இருக்கா? வெறும் மந்தை ஆடுகள் மேய்ச்சல் நிலத்தை மிதிப்பது போல என் ஆலய பிரகாரங்களை மிதிக்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வழியா கடவுள் என்ன செய்யறாரா? கடிந்து கொடுக்கிறார், எச்சரிக்கின்றார். என் இடத்துக்கு மேய்ச்சல் நிலம், நல்ல மேய்ச்சல் உள்ள இடம், பசுமையா இருக்கிற இடத்துல ஆடு மாட்டுல கொண்டு போய் விட்டா என்ன செய்யும்? அதை மேய்ந்து கொள்ளுகிற ஆடுகள் மேய்ந்து கொள்ளும். ஆனா சிலது என்ன பண்ணும்? அது சும்மா நடந்து அந்த மேய்ச்சல கூட என்ன செய்யறோம்? அப்படிதான் தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய சமூகத்துல வருகிறவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மேய்ச்சல் நிலத்தை மிதிப்பது போல அவர்கள் மிதித்து போட்டார்கள். அதைத்தான் இந்த இடத்துல இந்த ராமாஸ் என்கிற வார்த்தை எடுத்துரைக்கிறது. மிர்மாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? எம்ஐஆர் எம்ஏஎஸ், மிர்மாஸ். இது ஒரு பொருளை காலால் நசுக்குவதை குறிக்கிறது. காலில் போட்டு இப்படி நசுக்குவோம் இல்லையா? அது மாதிரி ஒரு பொருளை நசுக்குவதை அது குறிக்கின்றது. பைபிள்ல 3 நிலைகளில இந்த மிர்மாஸ் கையாளப்படுகிறது. ஒன்று, ஒரு பொருளை நாம் மதிக்கவில்லை என்றால் மிதிப்பு. ஆமா தானே? நம்ம ஒரு பொருளை மதிக்கல. இப்ப பாருங்க, சும்மா உங்களுக்கு சொல்றேன். யாராவது போட்டு போற கம்மலுக்கு இடம் கிடைக்குது, நம்ம என்ன செய்வோம்? மிதிப்பீங்களா? என்ன செய்வோம்? உடனே கையில் இடும். ஏன் கையில் எடுக்கிறோம்? அத நம்ம மதிக்கிறோம். வேல்யூ பண்றது. மதிக்கிறதுன்னா என்னது? வேல்யூ பண்றது. அதுக்கு ஹை ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம். இப்ப அதே இடத்துல ஒரு பிளாஸ்டிக் டப்பா கிடைக்குது, நம்ம என்ன செய்வோம்? அப்படி காலில் அப்படி தள்ளிட்டு போயிடுவோம். ஏன்? அதுக்கு அவ்வளவு மரியாதை கிடையாது. நாம் மதிக்கலன்னா மிர்மாசனா தான். நம்ம மதிக்கலன்னா, ஆண்டவரு கூட இஸ்ரேல் ஜனங்கள் பல நேரத்துல மிர்மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய சந்தத்தை அவங்க மதிக்கவில்லை. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தின் வழியா ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, மக்கள் கடவுளின் சமூகத்தை ஒரு பொது இடமா மாத்திட்டாங்க, காமன் பிளேஸா மாத்திட்டாங்க. ஹோலி பிளேஸ் பிகம் எ காமன் பிளேஸ். கடவுளுடைய பரிசுத்தமான இடத்தை அங்க ஒரு பொது இடம். பொது இடம் என்னன்னா, ஒரு பார்க்குக்கு போனா எப்படி இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பொது இடத்துல நம்ம எப்படி இருப்போம். ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்து, ஆண்டுடைய ஆலயத்துல வந்தா ஒரு பயபக்தி இருக்கு இல்லையா? இந்த கர்த்தருடைய சமூகத்துல அப்படி இல்லாத ஒரு நிலையில அவர்கள் இருந்தாங்க என்பதைதான் இந்த பகுதி சொல்லுகிறது. இன்னொன்று, இந்த மிர்மாஸ் சேற்றில கால் வச்சுட்டு ஒரு சுத்தமான வீட்டுக்குள்ள நுழைந்தா அந்த எப்படி, அந்த இடம் எப்படி இருக்குமா? சுத்தமா இருக்குமா? அசுத்தமா மாறிடும். அப்படித்தானே? அது போல இந்த உலகத்தில வாழ்வு அநீதிரதா இருக்கிற பொழுது மனமோட போர்களை வாழ்ந்து விட்டு அதோடு கூட அணிந்து நிறைந்தவர்களாக அந்த வாழ்வோடு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நுழைவது ஆலயத்தை பாவத்தால் மிதிப்பதற்கு சமம் என்று இதை இந்த மிர்மாஸ் அழைக்கிறாங்க. மூன்றாவது மிர்மாஸ், மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பதில நாங்கள் காணிக்க தருகிறோம், அதனால இந்த ஆலயை எங்கள் மீது அதிகார தோரணைகளை என்ன பண்ணாங்க? தேவனுடைய சமூகத்துல வந்தாங்க மிர்மாஸ் பண்றாங்க, மிதிக்கிறாங்க. அதிகார தோரணை. கடவுளுடைய சமூகத்துல அவங்க காணிக்க கொடுக்கிறோம். பலி செலுத்துறது என்னது? காணிக்க கொடுப்பது. கர்த்தருக்கு காணிக்க கொடுப்பது. இப்ப கடவுளுக்கு நாங்க காணிக்க கொடுக்கிறோம் என்கிற ஒரு அதிகாரத்தோடையோட அவர்கள் வருகிறார்கள், மிர்மாஸ் செய்கிறார்கள் என்று சொல்றாங்க. இந்த புனிதம் என்பது அதன் கட்டிடத்தில் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய அந்த ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்துடைய இந்த புனிதம் இருக்கிறது, அது ஒரு கட்டிடத்தில் அல்ல,
அது நாம் காட்டும் அமைதியிலும் நாம் காட்டும் பக்தியிலும் இருக்கிறது. பாருங்க, கோயிலுக்கு வந்தா என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். கல்யாணத்துல எல்லாம் பார்த்தா எங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சர்ச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போனா அமைதியா இருப்பீங்கல்ல, கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருக்கல அப்படின்னு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம். அப்போ ரெக்வஸ்ட் பண்ணா கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு பேசலாம் அவங்களால பேச முடியாது, அதனால பேசுவாங்க. கடினமா இருக்கு எங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது. ஆனா தேவனுடைய ஆலயத்துல வந்தா ரொம்ப அமைதியோடு கூட பயபக்தியா கூட தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். அதுதான் தேவனுடைய புனிதத்தினுடைய அடையாளமா இருக்கிறது நான் பார்க்கிறேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கடவுள் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா திங்கட்கிழமை போனா நம்ம ருட்டீன் லைஃப் வரல. திங்கள்ல இருந்து திரும்ப சனிக்கிழமை வரைக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படியா இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம இந்த அலுவலக பணிகளில, குடும்ப பணிகளில, சமூக பணிகளில நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆர்டினரி பர்சனா தான் நம்ம இருக்கோம். ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையில. இஸ்ரேல் ஜனங்களை தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இல்லாத நிலையில இந்த புனிதம்ன்றது இங்க வந்து நீ உட்கார்ந்து இங்க ஆண்டோடைய சமூகத்தில் பக்தியா இருக்கிறது மட்டும் இல்ல, உன் வாழ்வில் புனிதம் காணப்பட வேண்டும். உன்னுடைய வேலை தளத்துல உன்னுடைய அந்த புனிதத்தன்மையை வெளிப்படுத்தணும். நீ கடவுளுடைய பிள்ளை என்பதை காட்ட வேண்டும். நீ கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிறாய் என்பதை காண்பிக்க வேண்டும். பிறரை சுரண்டுவது, பிறரை ஏமாற்றுவது, இதெல்லாம் எதுவா இருக்குது? ஆண்டவருக்கு எதிர்நிலையா, புனிதத்திற்கு எதிராக இருக்கிற ஒரு நிலைப்பாடாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பாருங்க, அதனாலதான் இங்க என்ன சொல்லப்படுது? நீங்கள் என் சன்னதியில் வரும் பொழுது என் பிரகாரங்களை எப்படி மிதிக்கிறீங்க? மிருமாசு பண்றீங்க, ராமாசு பண்ணுகிறீர்கள். அதாவது தேவ சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனம், என் ஜனம் அழைத்துக் கொள்ளுகிற ஜனம் எனக்கு எதிரான நிலையில் இருக்கிறது என்பதை இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கடினமான உரையை கொடுப்பதை நாம் பார்க்கிறேன். இரண்டாவது பகுதி, அதிலே செகண்ட் பார்ட், இரண்டாவது வசனத்துல இரண்டாவது பகுதி என்ன கேள்வியை அங்கு கொண்டு வந்துதான் ஒரு முத்தாய்பா வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறாங்க? இந்த இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்துல கேட்டது யார்? உங்ககிட்ட கேட்டது யார்? என்னது? Who asked this? Who has recorded this? யார் உங்ககிட்ட இதை கேட்டா? என்ன மிதிக்கணும்ன்றத யார் உங்ககிட்ட கேட்டா? இப்ப இந்த யார் உங்ககிட்ட கேட்டா, கேட்டது என்று இருக்கிறது இல்லையா? இந்த கேட்டது என்ற இந்த வார்த்தைக்கு ஹீப்ருல எப்படி அதை அமைத்து கொடுத்திருக்கிறன்னு சொன்னா, தாராஸ் அப்படின்ற வார்த்தையை கொடுத்து அழைக்கிறாங்க. DARASH, தாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராஸ் அப்படின்னா தேடுதல் அர்த்தம். என்னது? ஆக்சுவலி கேட்டதுன்ற கேள்விதானே இருக்கு. யார் உங்களிடத்துல கேட்டதுன்னு தானே வசனம் இருக்கு. ஆனா யாரு தாராசு பண்ணதுன்னு கேள்வி இருக்கு. அங்க அந்த வார்த்தை அமைத்து இருக்கிறது எப்படி இருக்காங்க? தாராஸ் என்ற வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ நான் உங்களிடம் உண்மையான தேடுதலை எதிர்பார்த்தேன். தேவ சமூகத்துல வந்தா நீங்க யாரை தேடணும்? உண்மையான ஆண்டவரை தேட வேண்டும். உண்மையான ஆண்டவரை தேடுவதற்கு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உண்மையான தேடுதலை நீங்கள் தேடுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்களோ வெறும் மிதித்தலை, ராமாச மிர்மாச செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடவுள் விசனப்படுகிற ஒரு எச்சரிப்பு. விசனப்படுறது, கடவுள் விசனப்படுறது கூட இங்க ஒரு எச்சரிப்பு செய்தியா இங்கே இறைவாக்கினர் தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சுருக்கமா சொல்ல போனா, கடவுள் நம்முடைய வருகையை அட்டெண்டன்ஸ் பார்க்கல. பாருங்க, நம்ம அட்டெண்டன்ஸ் சொல்லுவாங்க, வருகை வந்திருக்கிறோமா இல்லையா, அதை பார்க்கிறது இல்ல. எதை பார்க்கிறாரு? நம்முடைய தாழ்மையும் நீதியும் ஆட்டிடியூட ஆண்டவர் பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அட்டெண்டன்ஸ் இல்ல, ஆட்டிடியூட். ஒரு செயல்தான் கடவுள் எதிர்பார்க்க.
இங்க தேவனுடைய ஆலயத்துல நீ வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த அட்டண்டன்ஸ்ல நீ வந்தியா இல்லையா அந்த லிஸ்ட் இல்ல. நீ இருக்கிற இடங்களிலே நீ எங்க இருக்கிறீங்களோ செயல்பாடு எப்படி இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சமூகத்தினுடைய முத்தாய்ப்பா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் தேவனுடைய சமூகத்துல உண்மையா தேடுகிறேன் என்று சொன்னா, நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்யற இடத்துல, நான் படிக்கிற, நான் போகிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல, நான் பேசுகிற இடத்துல, நான் யார் இடத்தை சந்திக்கிறேனோ அந்த இடத்துல நான் எதை தேடுகிறேன், நான் யாரை மதிக்கிறேன், யாரை சந்திக்கிறேன், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் என்னவா எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய செயல்பாடை தான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநீதியும் பகைமையும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு ஆலயத்திற்குள் வருவது அந்த புனித இடத்தை வெறுத்தரையாக எண்ணி மிதிப்பதற்கு சமானம். ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம மனசுல அநீதியோடு, நம்ம மனசுல பகையோட நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இந்த பூமியை இங்க நீங்க மிதிச்சீங்கன்னா, இது இங்கு சொல்லப்பட்ட நிர்மாசை போன்று, இங்கு சொல்லப்பட்ட ராமாசை போன்று மிதித்தலை குறிக்கிறது. ஆக உங்கள் காலடிகளை மட்டுமல்ல, உங்கள் காலடிகளை மட்டுமல்ல, உங்கள் கரைவடைந்த இதயங்களையும் கழித்து வைத்து விட்டு வர வேண்டும். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம காலணிகளை, செப்பல்ஸ் எல்லாம், ஷூஸ் எல்லாம் என்ன பண்றோம், வெளியே ரிமூவ் பண்ணிட்டு வந்தல. அது போல தேவ சமூகத்துல வருகிற பொழுது நம்ம கரைபடைந்த இதயத்தையும் கழித்து வச்சுட்டு வந்துடும் தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம். அப்படின்னா என்ன, ஆண்டுடைய சமூகத்திற்கு நான் உடைந்த பாத்திரமாக வர வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திற்கு நான் உண்மையுள்ள ஒரு பாத்திரமா, உண்மையா ஆண்டவர் தேடுகிற ஒரு தெய்வ மகனாக வர வேண்டும் என்பதை தான் இந்த பகுதி எடுத்துரைக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில வருகிற பொழுதுதான் நீ விடுதலைப்பட்ட ஒரு வாழ்வை வாழ முடியும். நீ விடுதலையா வாழணும் வாழ்க்கை என்று விசுவாசிக்கிறியா? தேவ சமூகத்துல கரைபடைந்த எதைத்தோடு வராத, காலணிகளை கழற்றி விடுகிறது போல அவற்றை கழற்றி விட்டு விட வேண்டும். ஒருவேளை சேற்றோடு இல்லத்திற்குள் செல்லுகிறது போல வந்துவிடக் கூடாது. பாதங்களை அழகாக கழுவி கொண்டு எப்படான வீட்டுக்குள்ள போவோம். வீட்டுக்குள்ள போகும்போது சுத்தமா தானே போவோம். அது போன்று தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகன்றது எங்கெல்லாம் அவரை அழைக்கிறாயோ, எங்கெல்லாம் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறாயோ, தேடுகிறாயோ, அதாவது கேட்டது இங்கே தராஸ், தேடுவது, எங்கெல்லாம் கடவுளை தேடுகிறாயோ அங்கெல்லாம் உன்னிடத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை கழற்றி வைத்து விட வேண்டும். அதைதான் இன்றைய இந்த விடுதலைக்கான அழைப்பு, கால் டு பி லிபரேட்டிவ் என்கிற இந்த தலைப்பு நமக்கு சொல்லுகிற செய்தியாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், ஆண்டுக்கு பிரியமில்லாதெல்லாம் எடுத்து, ஒரு ட்ரெஸ் எடுத்து நமக்கு தேவையில்லாத எடுத்து அப்படி போட்டுருவோம்ல, அது போல எடுத்து கழட்டி போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு புதிய ஆடை உடுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா.